Hi 12th standard students, welcome to 100 Learning. Actually 12th standard students இல்ல 11th ல இருந்து 12th போற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் உங்களோட மைண்டை வந்து இந்த நேரத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சீனியர்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துட்டு டஃபா இருந்துச்சு அப்படின்னு பயமுறுத்திருப்பாங்க. அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து 12th இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம், எல்லா என்டர்டைன்மெண்ட்டையும் கட் பண்ணிடு, நீ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம படிச்சா மட்டும்தான் உன்னால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேபி நிறைய பயமுறுத்தி வச்சிருக்காங்களா. அண்ட் எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்ல வந்து இன்னும் நிறைய பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இப்பவே நம்மளுக்கு ஒரு 40% போர்ஷன்ஸ் ஆவது முடிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி இன் அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு 40% போர்ஷன்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இப்பவே ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ரொம்ப லெத்தாச்சிக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நிறைய வாட்டி நீங்க வந்து அதை படிச்சுட்டீங்க. அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல இருந்து நீங்க டெஸ்ட் எழுதி இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஸ்கூல்ஸ் வந்து இப்போ மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இயர் பை இயர் நம்மளுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸோட அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களாலையுமே வந்து 100% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்களும் ஒரு டாப்பரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல நான் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்காகவுமே சூட் ஆகுற மாதிரி ஒரு கவரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இதை வந்து உங்களோட அப்கமிங் அந்த டேஸ்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கே நம்மளுக்கு May 1 அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டடி ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மார்ச், அதாவது உங்களோட எக்ஸாம் டைம்ல நீங்க வந்து கிறிஸ்டல் கிளியரா உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ இன்னைக்கு May 2025 அண்ட் June 2025 இந்த நேரத்துக்கு வந்து உங்க ஸ்கூல்ஸ்ல ஒரு பாதி போர்ஷன்ஸ் முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஜூன்ல இருந்து நீங்க வந்து டைரக்டா ஸ்கூல் போய் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அதாவது ரெகுலர் அகாடமிக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த நேரத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபவுண்டேஷன் தான். இப்பவே இருந்து உங்களோட லாங் டேர்ம் கோல், நான் எக்ஸாமுக்கு தான் அப்படி படிக்கணும், பப்ளிக் எக்ஸாமுக்கு தான் நான் சீரியஸா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எதுவுமே வச்சுக்காம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை ABCD வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்களோ அது லைஃப் லாங் இப்பவும் உங்களுக்கு கேட்டா உங்களால 1 to 10 வரைக்கும் எப்படி வந்து ரிவைஸ் பண்ணாம உங்களால திரும்ப சொல்ல முடியுது. பிகாஸ் அந்த டைம்ல உங்களுக்கு இருந்து அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு தேவைன்னா யூ கேன் கஸ்டமைஸ் இட் அப் டு ஜூலை மந்த் ஆல்சோ. ஸோ May, June, July இந்த 3 மாசமும் நீங்க வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றதுக்காக வச்சுக்கலாம். இந்த நேரத்துல உங்களால ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் நம்மளால கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கறத வந்து ஃபேஸ் பண்ண வரல. நான் உங்களுக்கு சொல்ல வரது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை நீங்க கையில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எப்படி நான் 600 அவுட் ஆஃப் 600 எடுக்கிறது அப்படின்னா லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். பட் நம்மளோட ஃபோக்கஸ் எப்பயுமே கட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும் இல்லையா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸை வச்சுதான் நான் உங்களுக்கு பேச போறேன். எதர் நீங்க CS ஆர் CS ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல வந்து நீங்க ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலோ, ஆர்எல்ஸ் நீங்க ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த 4th சப்ஜெக்டை வச்சு நீங்க வந்து இதை மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க வந்து டெய்லி ஒரு 2 சப்ஜெக்ட் படிக்க பாருங்க. ஒரே சப்ஜெக்டை டெய்லி நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு படிச்சோம்னா மோனோட்டோனஸா போரிங்கா ஃபீல் ஆகும். ஸோ சப்ஜெக்ட் ஸ்விட்ச் பண்றது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாலஜி. அண்ட் வீக்லி ஒரு 3 days கண்டிப்பா அக்கௌண்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க BM ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா வீக்லி 3 days வந்து மேக்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. the more you practice the more you achieve your goals. ஓகேவா? அக்கௌண்டன்சி மாதிரி சம்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க இருப்பீங்க. ஈவன் எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளால ரிவைஸ் பண்ணாம கூட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னதான் இன்சைட்ல கேட்கறாங்க அப்படின்னாலுமே இன்சைட பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 2% தான் நம்மளுக்கு கேட்கறாங்க. பட் ரிமைனிங் அந்த 98% மார்க்ஸ் வந்து நீங்க எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டா புக் பேக் எக்ஸசைசஸ் அண்ட் புக்குக்குள்ள இருக்கிற இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்றது மூலியமா நம்மளால பண்ண முடியும். எஸ்பெஷலி இன் அக்கௌண்டன்சி நான் சொல்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க படிக்கிற கொஸ்டின்ஸை சம்மரியில உங்க கையால நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த 3 months இல்லைன்னா அந்த 2 months நீங்க பண்ண வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம். இதுக்கப்புறமா ஒரு சண்டேவும் எல்லாரும் அவுட் போவாங்க, மூவிஸ் போவாங்க, ஓகே அதெல்லாம் ஓகே. பட் அட்லீஸ்ட் டேக் ஒரு 1 hour, ஓகே ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. மீதி எல்லாத்தையும் நீங்க என்டர்டைன்மெண்ட்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 1 hourல நீங்க வாரம் ஃபுல்லா என்ன புது கான்செப்ட்ஸ் படிச்சீங்களோ, புதுசா உங்க மனசுல நிக்கணும் நீங்க படிக்கிறீங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதுல இருந்து நீங்களே ஓனா MCQs வந்து கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நம்மளோட கைட்ல வந்து நாம கிரியேட்டிவ் MCQs எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம், அதை வச்சு நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா மேபி உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்ல டியூஷன் டீச்சர்ஸ் இல்லைன்னா வந்து நீங்க யூடியூப் லைவ் கிளாஸஸ் வரும்போது என்கிட்டயும் நீங்க வந்து டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சண்டேஸ்ல இதை கண்டிப்பா மேண்டேட்டரியா பண்ணுங்க. இந்த வீக்லி ரிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான கான்பிடன்ஸ் பூஸ்டப்பா இருக்கும்.
ஓகே. சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அக்டோபர் எண்டுக்குள்ள உங்களோட புக் சிலபஸை நீங்க கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும். என்னடா எல்லாருமே டிசம்பர்ல தான் சொல்லுவாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த நேரத்துக்கே ஒரு 3-4 சாப்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கீங்கல்ல. அப்ப நீங்க போற இந்த ஃபாஸ்ட் ஃப்ளோக்கு எனக்கு தெரிஞ்ச அக்டோபருக்குள்ள முடிக்கிறது தாராளமா முடிக்க முடியும். எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்லயே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்களே அக்டோபருக்குள்ள முடிச்சு வச்சிருவாங்க. அப்பதான் டிசம்பர்ல நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதும் போது, ஒரு ஃபுல் போர்ஷன் எழுதும் போது உங்களால ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். சோ இந்த டைம்ல உங்களோட வீக்லி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்க நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம் இல்லையா, பட் இங்க வந்து நம்மளால 2 சாப்டர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்லயும் படிக்க முடியணும். ஒரு வீக்ல 2 சாப்டர்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லயும் படிக்க முடியணும் அப்படின்னா 4 சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 8 சாப்டர்ஸ் படிச்சு முடிச்சிருப்பீங்க. அதாவது புதுசா படிக்கிறதுக்கே 8 சாப்டர்ஸ் படிச்சு முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட் சம்மரிஸ், நோட்ஸ், ஃபார்முலா ஷீட் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சாம்பிள் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் ஒரு ஃபுல் பேப்பர் சால்வ் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒரு ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறீங்க, இல்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறீங்க, இல்ல டேர்ம் எக்ஸாம் பேப்பரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 60% சால்வ் பண்ணி பாருங்க. கைப்பட உட்காந்து எழுதி பாருங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இது கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் முடிச்சாச்சு, நான் கம்ப்ளீட்டா எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த டைம்ல நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜனவரி உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் இந்த டைம்ல வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. அது போக ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமும் நம்ம கையில கொடுத்து வச்சிருப்போம். சோ இப்போ உங்களுக்கு வந்து மேபி நீங்க எந்த இடத்துல லேக் ஆகீங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரல, எந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை, எதெல்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கிளியர் கட் ஐடியாவும் கிடைச்சிரும். இன்கேஸ் அப்படி கிடைக்கலனா கூட ப்ளீஸ் சிட் டவுன் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் அனாலிசிஸ். உங்களோட பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வாங்கிருக்கீங்க, இல்ல வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் தான் வாங்கிருக்கீங்க, ஏன் அந்த இடத்துல 2 மார்க் வாங்கிருக்கீங்க, எந்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்க டயக்ராம் கரெக்டா போடல, எஸ்பெஷலி when it comes to economics அப்படின்னா ப்ளீஸ் அந்த இடத்த வந்து ஒரு நோட் புக் எடுத்து ஒரு எழுதி பாருங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. இதுல நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு செக்லிஸ்டையும் சால்வ் பண்ண பாருங்க. இந்த வாரம் இந்த மிஸ்டேக்கை நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன், இனிமே என்னோட எக்ஸாம் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் திரும்ப வரவே வராது அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் அதை வந்து எழுதி சால்வ் பண்ணி பாருங்க. வாட் எவர் பிளான் யூ மேக், அதை நீங்க வந்து ரைட்டிங் பேப்பர்ல எடுத்துட்டு வரல அப்படின்னா இட் நெவர் எவர் ஒர்க்ஸ் அவுட். உங்களோட சீனியர்ஸை நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா அவங்க இதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட சீனியர்ஸ் கிட்டயும் பியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க பேசி ஏதாவது ஒரு லேக் அவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா அதையுமே நீங்க விட்டுருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களோட டு டூ லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டைம்ல நம்ம வந்து நம்மளோட என்டையர் சிலபஸை ஒரே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி ஆகணும். 1க்கு மேல தடவை உங்களால ரிவிஷன் பண்ண முடியுது அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ அதையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல் ரைட்டிங் ஆன்சர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. எய்தர் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட எழுதினா போதும். மெயின் சப்ஜெக்ட்ஸ் நீங்க எதுல வீக்கா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸை ஃபுல் டெஸ்ட் எழுத ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்ல உங்களுக்கு இருக்கிறது வந்து 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்ல வந்து எஸ்பெஷலி நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல நீங்க வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து ஹைலைட் பண்ணலாம், இல்ல எந்தெந்த இடத்துல வந்து நீங்க டயக்ராம்ஸ் மாதிரி வரைய முடியும், இந்த மாதிரி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சர்ஸை வந்து ஹைலைட் பண்ணி ட்ரை பண்ண பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பிரசன்டேஷன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி 2 வாட்டி எக்ஸாம் எழுதிட்டீங்க, என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். பட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த பீரியட்ல நீங்க கத்துக்கோங்க. ஓகே, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுங்க, அது மாதிரி பிவைக்யூ சால்வ் பண்ணுங்க. அது முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா சால்வ் பண்ண பாருங்க. அண்ட் வீக் சாப்டர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட எக்ஸாம் டைம், எக்ஸாம் மந்த் அந்த பிப்ரவரி அண்ட் மார்ச், எய்தர் பாதியில இருந்து இல்ல மார்ச் மாசம் வந்துட்டு உங்களுக்கு 2-3 ரிவிஷன் எக்ஸாம்ஸ் உங்க ஸ்கூல்ல வைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சைட் பை சைட் போயிட்டே இருக்கும். அதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைனல் டச் கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ண பாருங்க. ரிவிஷன் இஸ் த அட்மாஸ்ட் கீ. இதுக்கு மேல நம்ம ஜான்ல இருந்து இதுக்கு மேல படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாலே போதும். இந்த டைம்ல எக்ஸாம் மோட்ல ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு ஒரு 3 hours யாரையுமே வந்து வராம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நீங்க வந்து ஒரு 2 weeks ஒன்ஸோ இல்ல வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் அதிகமான கேர் கொடுத்து பாருங்க. ரீடிங் பண்றது எல்லாத்தையுமே உங்களோட சம்மரைசஸ் நோட்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நோட்ஸ் எடுத்து படிக்க பாருங்க. இந்த நேரத்துல டெக்ஸ்ட் புக்கையும் கைடையும் நம்புறதை விட உங்களோட நோட்ஸ் படிக்க பாருங்க. தட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டாம். மெதுவா லைட் ரிவிஷன் பண்ணாலே போதும்.
நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இதுதான் உங்களோட சக்சஸ் வந்து எப்பயுமே என்ஷூர் பண்ணும். சோ இந்த டைம்ல வந்து நீங்க உங்களோட மென்டல் டென்ஷனை வந்து நிறைய எடுத்துட்டு வர வேணாம். என்னதான் வந்து லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட், இதை தாண்டி உங்களுக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாது, இது ஒண்ணுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே, பட் உங்க அளவுக்கு லைஃப்ல வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் தான், பட் உங்களை விட கிடையாது. ஸோ அதனால உங்களை ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதே அளவுக்கு நீங்க எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா உங்களால வந்துட்டு 600 அவுட் ஆஃப் 600ல அதுல அட்லீஸ்ட் ஒரு 590 நம்மளால எடுக்க முடியும். அந்த மார்க் இருந்தாலே போதும், நாமளே ஸ்டேட் லெவல் ரேங்க்ல வந்துருவோம் இல்லையா. ஸோ ஃபார் ஃபர்தர் ப்ராக்டிசஸ் உங்களுக்கு வந்து நம்ம கைட்லயே கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் நம்மளோட அக்கௌண்டன்சி கைட்ல அந்த மாதிரி எல்லாமே இருக்க போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க ஒரு ஹெல்ப்பா வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு யூடியூப் கிளாஸஸ் வரும்போது நம்ம அப்பப்ப டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ப்ராக்டிஸ் மோட் எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்ல பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம 100 லேர்னிங் ஆப்போட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.